மீன ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த கேத்து பகவான் வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு கொடுக்கலாம். நீங்கள் தனிப்பட்டு உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேத்து காலசர்ப்ப தோஷ ஜாதகமாக இருந்து ராகு தசை நடக்குது, இல்லை கேத்து தசை எல்லாம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ராகு கேத்து பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு மன்னார் சாலை அல்லது வெட்டிக்கோடு கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த சர்ப்ப காவுகளுக்கு சென்று சர்ப்ப பூஜைகள் செய்து கொள்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை விட பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறைவாகவே இருக்கும். அதனால் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் மேற்கொள்வது சிறப்பு. மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார் இல்லையா? ஸோ பெண்கள் குறிப்பாக உங்களினுடைய பூர்வீக சொத்துக்கள், அப்பா அம்மாட்டிருந்து வரக்கூடிய நகை, இல்லை அப்பா அம்மாட்டிருந்து வரக்கூடிய சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கலாம்.